வெல்கம் டு பக்கண்டா சுரேஷ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரெஸ்பான்ஸ் மேனிப்புலேஷன் வல்னரபிலிட்டினா என்ன, அதனுடைய இம்பேக்ட் என்ன, ஒரு வெப் அப்ளிகேஷனில் ரெஸ்பான்ஸ் மேனிப்புலேஷன் வல்னரபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ராக்டிக்கலாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ரெஸ்பான்ஸ் மேனிப்புலேஷன் வல்னரபிலிட்டினா என்னென்னா, ஒரு வெப் அப்ளிகேஷனில் நம்ம லாகின் பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபீல்டு வந்து கேட்கும். அதில் எனக்கு யூசர் நேம் மட்டும்தான் வந்து தெரியும், எனக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து தெரியாது. நான் என்ன பண்ணுறேன்னா, யூசர் நேமை என்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு ராங்கான பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த ரெக்வஸ்ட்டை பப்ஷூட்டில் வந்து கேப்சர் பண்ணி அதுக்கு வர ரெஸ்பான்ஸை நான் என்ன பண்ணுறேன்னா மாடிஃபை பண்ணி அந்த சர்வருக்கு வந்து அனுப்பும்போது அந்த சர்வர் நான் அனுப்புகிற ரெஸ்பான்ஸை வந்து அக்செப்ட் பண்ணி எனக்கு வந்து அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து ரெஸ்பான்ஸ் மேனிப்புலேஷன் வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ இதனுடைய மேஜர் இம்பேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்டை வந்து ஈஸியாகவே வந்து டேக் ஓவர் பண்ணிடலாம். அதாவது உங்கள் விக்டிமோட யூசர் நேம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும், எனக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து தெரியாது அப்படின்ற பட்சத்தில், ஸோ அந்த வெப் அப்ளிகேஷனில் இந்த ரெஸ்பான்ஸ் மேனிப்புலேஷன் வல்னரபிலிட்டி பக் இருந்ததுன்னா ரெஸ்பான்ஸை நம்ம வந்து எடிட் பண்ணி ஈஸியாகவே உங்கள் விக்டிமோட அக்கௌண்ட்டை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதனுடைய மேஜர் இம்பேக்ட்டு. ஸோ இதை ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய காலி லினக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபயர்பாக்ஸில் வந்து demo.testpy.net அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வல்னரபிள் வெப்சைட்டை தான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா எடுக்க போகிறேன். ஸோ அந்த வல்னரபிள் வெப்சைட்டில் தான் இந்த ரெஸ்பான்ஸ் மேனிப்புலேஷன் வல்னரபிலிட்டி பக் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த ரெஸ்பான்ஸ் மேனிப்புலேஷன் வல்னரபிலிட்டி பக்கை எந்தெந்த பிளேஸ்லலாம் ஒரு வெப் அப்ளிகேஷனில் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ணுற இடத்துல ஓடிபி என்ட்ரு பண்ணுற இடத்துலலாம் அதனுடைய ரெக்வஸ்ட்டை நம்ம வந்து கேப்சர் பண்ணி ரெஸ்பான்ஸை வந்து மாடிஃபை பண்ணி நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வல்னரபிள் வெப்சைட்டில் வந்து யூசர் நேமும் வந்து அட்மின் தான், பாஸ்வேர்டும் வந்து அட்மின் தான். ஸோ இதில் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, யூசர் நேமும் வந்து அட்மின் தான், பாஸ்வேர்டு வந்து அட்மின் தான். ஸோ இது பேக் எண்டில் வந்து இதனுடைய ரெக்வஸ்ட் வந்து எப்படி போகுது, ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, பப்ஷூட்டில் வந்து என்ன பண்ணேன்னா அந்த ரெக்வஸ்ட்டை வந்து இன்டர்செப்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்டர்செப்ட் பண்ணி அதனுடைய ரெக்வஸ்ட் எப்படி போகுது, அந்த ரெக்வஸ்ட்டுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பப்ஷூட்டில் வந்து கேப்சர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, யூசர் நேம் வந்து அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். பாஸ்வேர்டு நான் என்ன பண்ணுறேன்னா அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணோன்னா அந்த ரெக்வஸ்ட் எனக்கு வந்து பப்ஷூட்டில் வந்து கேப்சர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, என்கிட்ட ரெக்வஸ்ட் தான் இருக்குது, எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இதுக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ரெக்வஸ்ட்டை வந்து சென்ட் டு ரிப்பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டர் டேபுக்கு வந்து மூவ் பண்ணுறேன். ஸோ ரிப்பீட்டர் டேபுக்கு வந்து மூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஜஸ்ட் சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா, ஸோ இதுக்கான ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வந்துடும். ஸோ ரெஸ்பான்ஸை வந்து பார்க்கும்போது 302 ஸ்டேட்டஸ் கோடு வந்து வந்துருக்குது, பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குது. குக்கீஸ் ஐடி வந்து இருக்குது, லொக்கேஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷனுக்கு வந்து மூவ் ஆகணும், ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் வந்து இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டான ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு வந்து வர வந்து ரெஸ்பான்ஸு. இப்போது நான் என்ன பண்ணேன்னா, பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். admin 123 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ண அதை சென்டு கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகுதுன்னா 302 வருது, சர்வர் டீட்டெயில்ஸ் வருது. ஸோ குக்கீஸ் ஐடி வந்து எனக்கு வந்து வரலை, குக்கீஸ் ஐடி வரல, லொக்கேஷனும் எனக்கு வந்து ராங்காக வந்து வந்துருக்குது. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, இந்த வெப் அப்ளிகேஷனில் நான் வந்து லாகின் பண்ணும்போது கரெக்டான யூஸராக வந்து நான் வந்து லாகின் பண்ணேன்னா, ஸோ அதுக்கான ரெக்வஸ்ட் எப்படி போகும், ரெஸ்பான்ஸ் எப்படி வரும், ராங்கான பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணேன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் எனக்கு வந்து எப்படி வரும், எப்படி வந்து பேக் எண்டில் வந்து ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து லாகின் அந்த ஆத்தென்டிகேஷனில் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான ரெக்வஸ்ட் என்ன, ரெஸ்பான்ஸ் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் தான் நம்ம வந்து இந்த இடத்த வந்து நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் மேனிப்புலேஷன் வந்து அந்த பக்கை வந்து பண்ண முடியும், லாகின் ஆத்தென்டிகேஷன் நம்மளால் வந்து பைபாஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மறுபடியும் வந்து அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ண உடனே அந்த ரெக்வஸ்ட் என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து பப்ஷூட்டில் வந்து
கேப்சர் ஆகுது. ஸோ அதாவது எனக்கு வந்து இப்போ வந்து கிளியராக எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இந்த வெப் அப்ளிகேஷனோட லாகின் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது, எதை வச்சு யூசரை வந்து வேலிடேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு பேசிக் ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து தெரிஞ்சிருக்குது. அதாவது வந்து யூசர் நேம் தப்பாக கொடுத்தா அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வரும், யூசர் நேம் கரெக்டாக கொடுத்தா அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேசிக்காக இதை பற்றி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய பப்ஷூட்டில் பாஸ்வேர்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஓகே டூ இன்டர்செப்ட் ஷோ ரெஸ்பான்ஸ் இன் திஸ் ப்ரௌசர். அதாவது இந்த ரெக்வஸ்ட் வந்து சர்வருக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வரணும், ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு வரணும். அந்த ரெஸ்பான்ஸை நான் வந்து எடிட் பண்ண போகிறேன். ஸோ நான் கொடுத்ததுக்கான அர்த்தம் வந்து அதுதான், அந்த டூ இன்டர்செப்டோட அர்த்தம் வந்து அதுதான். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, லொக்கேஷனை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து குக்கீஸ் ஐடி வருது, லொக்கேஷன் வந்து வருது. நான் என்ன பண்ணேன்னா, குக்கீஸ் ஐடி வந்து போடாமல் ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, லொக்கேஷன் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறேன். ஏன்னா வந்து நம்ம ராங்காக வந்து பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணும்போது நம்மளுக்கு வேறு லொக்கேஷன் வருது, கரெக்டான பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணும்போது நம்மளுக்கு வேறு லொக்கேஷன் வருது. அதாவது கரெக்டான லொக்கேஷனாக பேங்கிங் வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது, ராங்குனா வந்து லாகின் பேஜுக்கு வந்து போகுது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன், லொக்கேஷனை வந்து கரெக்டாக வர ரெக்வஸ்ட்டோட லொக்கேஷன் எடுத்து இதில் வந்து போட்டு நான் என்ன பண்ணேன்னா, இந்த ரெக்வஸ்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபார்வர்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, லொக்கேஷனை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ரெக்வஸ்ட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு இன்டர்செப்டை வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஹலோ அட்மின் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலி நான் என்ன பண்ணேன்னா, பாஸ்வேர்டு வந்து ராங்காக கொடுத்தேன். ராங்காக கொடுத்துட்டு சக்ஸஸில், அதாவது வந்து கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு வர ரெஸ்பான்ஸில் வர லொக்கேஷனை நான் என்ன பண்ணேன், ராங்காக வரத்தை மேனிப்புலேட் பண்ணேன். அதாவது அந்த ரெஸ்பான்ஸை வந்து எடிட் பண்ணி அந்த ரெக்வஸ்ட்டை நான் வந்து சர்வருக்கு வந்து சென்ட் பண்ணும்போது அந்த சர்வர் என்னாச்சுன்னா, அந்த ரெக்வஸ்ட்டை வந்து ப்ராப்பராக வந்து வேலிடேட் பண்ணலை. அதாவது என்கிட்ட குக்கீஸ் ஐடி இல்லாமல் நான் என்ன பண்ணேன்னா, லொக்கேஷனை மட்டும் நான் வந்து என்ன பண்ணேன், சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ சேஞ்ச் பண்ணி அந்த ரெக்வஸ்ட்டை நான் வந்து அனுப்பும்போது அந்த பேஜுக்கு எனக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து ரெஸ்பான்ஸ் மேனிப்புலேஷன் வல்னரபிலிட்டி. அதாவது ஒரு வெப் அப்ளிகேஷனில் நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து தெரியல, யூசர் நேம் மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, பாஸ்வேர்டு வந்து தப்பாக என்ட்ரு பண்ணி அந்த வெப் அப்ளிகேஷனில் வந்து ரெஸ்பான்ஸ் மேனிப்புலேஷன் வல்னரபிலிட்டி பக் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி ரெஸ்பான்ஸை நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு அந்த அக்கௌண்ட்டை வந்து ஈஸியாகவே நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஷார்ட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் மேனிப்புலேஷன் வல்னரபிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் அப்ளிகேஷனில் நம்ம வந்து யூசர் நேம் மட்டும்தான் எனக்கு வந்து தெரியும், எனக்கு வந்து பாஸ்வேர்டே வந்து தெரியாது அப்படின்ற பட்சத்தில் அந்த யூசர் நேமை மட்டும் வச்சு ராங்கான பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி அந்த ரெக்வஸ்ட்டை பப்ஷூட்டில் வந்து கேப்சர் பண்ணி அதனுடைய ரெஸ்பான்ஸை நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ணி, அதாவது நம்ம இந்த வீடியோவில் எடிட் பண்ணலை அது போல் அந்த ரெஸ்பான்ஸை வந்து எடிட் பண்ணி அந்த சர்வருக்கு வந்து அனுப்பும்போது அந்த சர்வர் வந்து நான் அனுப்புகிற ரெஸ்பான்ஸை வந்து அக்செப்ட் பண்ணி எனக்கு வந்து லாகின் ஆகிடுச்சுன்னா, ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து லாகின் ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் மேனிப்புலேஷன் வல்னரபிலிட்டியை வந்து யூஸ் பண்ணி எப்படி ஒரு அக்கௌண்ட்டை வந்து டேக் ஓவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ கைஸ்.